அப்பா கோட்டையை வந்து போர்த்துகேயர் கட்டுனாருன்னு ஆங்கிலேயர் கட்டுனாருன்னு அடுத்தாரு ஒல்லாந்தர் கட்டுனாரு. ஆனா வேலியை நாங்க மூட வேண்டும். பனைமரம் உயரத்துக்கு நிக்கனாங்க கட்டுந்தறி பனைமரம் உயரத்துக்கு நிற்கும் அந்த அளவுக்கு என்ட்ரன்ஸ். அதுதான் அஞ்சு பாருங்க எவ்வளோ பிளாஸ்டிக் போதில் எடுக்கணும். இதெல்லாம் கண்டு கொள்ள மாட்டாங்க ஒருத்தர். இது வேறனாகும் இந்த வகைக்கிறது கரிநாகமா பாம்போட சிம்பிள் எடுத்துட்டாரு. இந்த பெரிய நாகம் பாப்பா அது. ஓகே கையில காயம் இருக்காரு. செந்துறை ஃபோர்ட் அப்படி எல்லா அந்த ஃபோட்டோலையும் வந்து போட்டிருக்காங்க. ஜஃப்னா ஃபோர்ட் இந்த அருவி இதான் அதனுடைய. என் நெஞ்சங்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சதீப். நான் ஜினிஸ் டிஆர்எஸ். ஓகே, நாங்கள் இன்றைக்கி யாழ்ப்பாணம் கோட்டைக்கு தான் வந்திருக்கின்றோம். இப்போ டைம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ டைம் என்ன? டைம் சரியாக 4:28. இப்போ டைம் சரியாக வந்து பார்த்தீங்கன்னா 4:30 ஆகுது. அப்போ அந்த வகையில் நிறைய சுற்றுலா பயணிகள் வந்து கொண்டிருக்காங்க. சிங்களவர்களாக இருக்கட்டும் வெள்ளையர்களாக இருக்கட்டும் நிறைய பேர் வராங்க. அதோட அந்த ராமுவும் வந்துட்டான் பாருங்க. ராமுவும் இப்போ வந்து இந்த இப்போ தான் இருந்து கொண்டிருக்காங்க, ரெஸ்ட் எடுத்து கொண்டிருக்காங்க ஆகள். ராமுவும் ராமோட குரு வந்திக்காங்க. அப்போ அவங்க இனி கொஞ்சம் அந்த வெயில் கொஞ்சம் சாஞ்சதுக்கு பிறகு அப்போ கொஞ்சம் அந்த நடுவுக்கு அந்த பக்கம் போய் ரெடி ஆகுவாங்க. மக்களுக்கு வித்தை காட்டுறதுக்காக பஸ் கூப்பிட்டு கொண்டிருக்காரு. கையை காட்டி நம்மளை வரட்டாண்டா இப்படி காட்டுறாரு. பாம்பு விரிக்காண்டா காட்டுறாரு. அதான் அர்த்தம். பாம்பு விரிக்கலாம் ஸ்னேக். ஓகே, நாங்கள் இப்போ கோட்டைக்குள்ளே இன்னும் போகலை. இப்போ வீடியோ இன்னும் எடுக்க ஆரம்பிக்கல. அந்த வரக்குள்ளே வந்து அந்த வீதிகளில் நம்ம எடுத்துருந்தோம். இப்போ போகும்போது நாங்கள் இந்த கோட்டையை சுற்றி இப்போ நகரம் வந்து எவ்வாறு இருக்கின்றதை இப்போ காட்ட போகின்றோம். இப்போ புலம்பெயர்ந்திருக்கக்கூடிய உறவுகளும் வந்து இப்போ நிறைய பேர் வந்து கோட்டையை வந்து வீடியோ எடுத்து போடுவாங்க. ஆனால் பக்கத்தில் இருக்கிற விடயங்களில் வந்து காட்ட மாட்டாங்க. ஆனால் நாங்கள் ஒரே வீடியோவில் எல்லாத்தையும் காட்ட போகிறோம். சரி, அப்போ உள்ளுக்குள்ளே அப்படியே போயிட்டு வீடியோ எடுத்துகிட்டு கோட்டையில் உங்கள் உள்ளுக்குள்ளே காட்டுறதுக்குலாம் என்ன இருக்குது. ஆனால் இப்போதைக்கு இந்த கோட்டை எவ்வாறு இருக்கின்றதை பார்க்க போகிறோம். ஏன்டா நிறைய பேர் எல்லோரும் பார்த்துருப்பீங்க ஆல்மோஸ்ட். அப்போ இன்றைய தரணும் இப்போ 6ஆம் மாதம் 5ஆம் தேதி 2026 அப்போ எப்படி இருக்கின்றதை பார்க்க போகிறீங்க. சரி, ஓகே. நம்ம முதலாவது நம்ம ராமோட போய் கதைப்போனே பஸ் கூப்பிட்ற அதோட இருந்தாக்கி தெரிஞ்ச பாருங்க. இதில் அந்த மெப் போட்டிக்காங்க. இதாகி அரிப்பு ஃபோர்ட், மன்னார் ஃபோர்ட், டெல் ஃபோர்ட், அம்னிஹேல் ஃபோர்ட், கில்ஸ் ஃபோர்ட், காங்கேசன்துறை ஃபோர்ட் அப்படி எல்லா அந்த ஃபோட்டோலையும் வந்து போட்டிருக்காங்க. ஜஃப்னா ஃபோர்ட் இந்த அருவி இதான் அதனுடைய அந்த மெப். டேய் ராமு, சின்ன தம்பியா? நிறைய பேர் வந்து ராமுண்டா நினைப்பாங்க. சின்ன தம்பி. இவர் பேர் வந்து சின்ன தம்பியா? ஐயாட பேர் என்ன? கடிக்காதா? ஓகே. கையில காயம் இருக்காரு. உங்களோட பேர் என்ன சொன்னீங்க? என்ன அங்கட்டண்ணா? ஓகே. தெலுங்கு. தமிழ் சிங்களம் முஸ்லீம்ல நான் தெலுங்காக. தெலுங்காக்கள். அப்ப தெலுங்கான்னு சொன்னா இப்ப எங்க இருந்து வந்தீங்க? சொந்த நாடான அப்போட அப்பா எல்லாம் தெலுங்கு. கேரளா. ஸ்ரீலங்கா. இப்ப நீங்க இருக்கிறதா அப்புறம்? ஓகே. சின்ன தம்பி ஏறிதாரு. என்ன அப்பா அக்குள் குத்து ஐயா இங்க பக்கத்துல நின்று கொள்ளுங்க. கைகாடு சின்ன தம்பி அங்க கைகாடு. சிறு போட்டு இருக்குது.
அது கொஞ்சம் ஆ கலர் 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 கலராகவே போமா அந்த காவி உடுப்பு பண்ணி ஆ நாகப்பாம்பு கொஞ்சம் தோல்ல போட்டு போட்டு ஓட்டு என்ன மாமு நாகப்பாம்பு நாகபாம்பெல்லாம் போட்டு ஓடி பொட்டை கொண்டு அடிக்கணும் நல்லா பொட்டை கொண்டு அடிச்சு கொண்டு போயிட்டு சரியா இதை இறக்கி எடுங்க ராமு ராமு சின்ன தம்பி சின்ன தம்பி ஏறா ஏறு 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 சின்னவா என்ன நாகப்பாம்பு ம் சின்ன தம்பி பாத்ரூம் போயிட்டு போண்டாப்பா சின்ன தம்பி அம்பா என்ன எந்த பெரிய மாம்படா பாதி நாகப்பாம்பு கடிக்காதா கடிக்காது இப்ப தூள்ல போட்டு நல்லா பொட்டை சொல்லாக்கலாம் வேண்டாப்பா கண்ணூர் இது கண்ணூர் எல்லாம் கஞ்சி போகும் மனுஷன் காட்டுல போட்டு பாம்பு கொண்டு தொட்டே இல்லாது மனுஷன் காட்டுல போட்டு வளர்ப்பு பாம்பு இந்த பெரிய மாம்பா இது அதுல பயப்படாது பாருங்களேன் கொஞ்சம் இல்லையா இல்ல வாய் இருக்குங்கள ராம சின்ன தம்பி ஓடுறான் சின்ன தம்பி பாம்போட சிம்பிள் எடுத்துட்டாரு இந்த பெரிய நாகம் பாப்பா அது கெரகத்தையும் தெரியும் நான் காட்ட போட்டு பாம்பு தொட்டேல குடிக்கல ஒன்றும் செய்யாத கடிக்கணும் நான் கொண்டு வர யாரும் இல்லை ஒன்று பொம்பளை பிள்ளைகள தோல்ல போதும் தொட்டு பாருங்க இல்ல இப்படி வாய் கிட்ட கொஞ்சம் தொட்டு பாருங்க மனசோட சுத்தம் இல்ல இல்ல அடிக்காதான் அந்த பார்த்தோன்னே நாகமாம்புக்குள்ள ஒரு நாகப்பாம்பு தான் போதும் நாகம் தோசை கரகத்துக்கு எல்லாம் நல்லா இது ஆயுசு சொன்னக்கூடாது தானே பாம்புக்கு ஆயுசு சொன்னக்கூடாது தானே பாம்புக்கு ஆயுசு சொன்னக்கூடாது அதில் படத்தை பாருங்க படம் பாரு படம் ஆறுங்க வராங்கய்யா அங்க நாகம்மா ஆறுங்க சரிங்க அப்பா அப்பா பயப்படாதான் காட்சி பயப்படாது ஓடாது அது ஓடி வந்தா கடிக்காது வாழ இல்ல என்ன பல்லு விச பல்லு கலட்டி இருக்கு அது அது அந்த பல்லுல விஷம் இல்லை விஷ பல்லு மட்டும் தான் விஷம் கொத்து கொஞ்சம் வாப்போம் வந்தா சாப்பாடு முட்டை பால் தான் சாப்பிட்றோம் தலையில கை வச்சா கீழே வந்து ஒன்றும் இல்லை வெள்ளைக்காரன் குடிக்கிறது சிங்களாக்கள் வந்து குடிக்கிறது எல்லாம் அதில் குடி தொட்டு பார்க்கறதுக்கு தான் கொண்டு வரும் அடிக்காதானே அடுக்குதானே அதுக்குள்ள என்ன இருக்குது அது கரநாகம் கரிநாகம் கரநாகம் அது என்ன செய்யும் அது கொஞ்சம் கருப்பு கலரில் அந்த கரநாகம் கரண்டிக்குதான்னு சொல்லுது காட்டுங்க வந்த நாகத்தை பார்ப்போம் இது வேற நாகம் இந்த வகை இருக்கிறது கரிநாகமா இதான் கரிநாகமா இங்க பாருங்க இது வந்து கரிநாகம் இது வந்து அந்த வெள்ளை நாகமா எப்படி படம் எடுக்கணும் பாருங்க இந்த பெருசு அப்பா நமஸ்காரம் யாழ்ப்பாண கோட்டையெல்லாம் இப்போ நாங்கள் நின்று கொண்டு தான் பார்த்து கொண்டிருக்கோம் இந்த பர்டிகுலர் ஒரு சாரப்பாம்பு சொல்லு ஓ சாரப்பாம்போட ஜாதி தான் இது நாகப்பாம்பு சொல்லு நாகப்பாம்பு இது வந்து சாரப்பாம்போட ஜாதி சரி சரி சரியா உள்ளுக்குள்ள போய் எப்படி சுருண்டது படுக்கு எப்படி படம் எடுக்குனீங்க கடிக்காது படம் வந்துட்டா படம் இது வடம் படம் இது
கொஞ்சம் அங்கே எடுங்க. இது வாங்க. பா இது இங்க பாருங்க இங்க பாருங்க. இல்லை பயப்படாத கடிக்கணும் உண்மைதான் நான் சொல்லு. கொஞ்சம் 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 வா அது தெரிந்து வா. அப்பா சுருக்கு பாம்பு தானே. யாழ்ப்பாண கோட்டை 1.5 கிலோமீட்டர் 1.5 கிலோமீட்டர் அப்படி போவோம். இப்போ எந்த இடத்துல இருந்து அப்படி அந்த ரோட் வியூவை வந்து காட்டுறோம் பாருங்க. ஃபுல்லாக வந்து சூரியன் என்னன்னு சொன்னால் நாங்கள் இப்போ வீடியோ எடுக்கிறதுக்கு எடுத்து அடித்து கொண்டிருக்குது. அதில் வந்து வீடியோ குவாலிட்டி வந்து கொஞ்சம் குறைவாக தெரியும். பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கொள்ளுங்க. பாருங்க இந்த யாழ்ப்பாணை கோட்டையை சுற்றி இருக்கக்கூடிய நகர்ப்புறம் எப்படி இருக்கின்ற பாருங்க. இது வந்து ஜேஎம்எஸ் சர்ச். ஆனால் அநேகமான கடைகள் வந்து பூட்டி இருக்குது. ஏன்னா ஜினேஷ் பெசாக்குக்கு நிறைய பேர் வந்து போயிட்டாங்களாம். இப்போ பாருங்க, இப்போ இந்த யாழ்ப்பாணம் இந்த டவுனுக்குள்ளேயும் வந்து முஸ்லீம் ஆக்கள் வந்து இருந்து கொண்டிருக்காங்க. அதோட இப்போ நாங்கள் இன்றைக்கி மதிய சாப்பாடு ஒரு இடத்துல சாப்பிட்டு இருந்தோம் நாங்கள். அப்போ அந்த இடத்துலையும் அந்த ஓனர் வந்து தம்பி நீங்கள் மட்டக்களப்பான்னு கேட்டு நிறைய காய்ச்சி கொண்டு இருந்தாங்க அந்த அக்கா. இப்போ காய்ச்சிட்டு சொன்னாங்க இங்கே சிங்களாக்களோட கடையெல்லாம் வந்து இருக்குதுண்டு. வர டவுனுக்குள்ளே சிங்களாக்களோட கடையும் வந்து இருக்குது. இப்போ அவங்களும் பெசாக்குக்கு போயிட்டாங்க. இது வந்து நீதிமன்றம் தான் இருக்குது பாருங்க. இந்தாகிறதா வந்து என்னன்றே தெரியாம இருக்குது. கண்டிப்பா வந்து தெரிஞ்சவங்க கமெண்ட்ல சொல்லுங்க. இப்போ வந்து கட்டுப்பட்டு கொண்டிருக்குது. ஒரு பிரம்மாண்டமான ஒரு பெரிய ஒரு கட்டிடம் தான். என்னன்றே தெரியல. மைதானத்துக்கு பக்கத்தில் அப்படியே போய் கொண்டிருக்கோம். கோட்டைக்கு பக்கத்திலே வந்து கடற்கரை கடலா இது வந்து ஆறா கடல் தானே. கடல் இருக்கிறதால காத்து வந்து சரியான மாதிரி வேகம் அடிச்சு கொண்டிருக்கு. நிறைய பேர் வந்து கோட்டையை வந்து பார்வையிடுறதுக்கு அப்படி வந்திருக்காங்க. இந்த 2 தம்பியார்கள் வந்து இந்த பட்டத்தை வந்து ஏற்றுறதுக்கு வந்து ஃபுல்லாக ட்ரை பண்ணி கொண்டிருக்காங்க. பார்ப்போம் நம்ம போகிறதுக்கு இடையில இந்த பட்டம் ஏறுதாண்டு. பாருங்க 2 தம்பியார்களும் வந்து பட்டத்தை ஏற்றிட்டாங்க. வணக்கம் தம்பி, உங்களோட பேர் என்ன? தவிஷன். ஒரு நாளும் பட்டம் ஏற்ற வாரீங்களா? 2 தான் வந்தீங்க? 2 தான். பட்டம் ஏற்றுறது வந்தீங்க. ஓகே ஓகே. இப்போ இந்த பட்டம் வந்து செய்கிறதுக்கு உங்களுக்கு எவ்வளோ டைம் எடுத்து? அரை மணி தேவையில்ல. அதுக்குள்ளே செஞ்சிடலாம். அந்த கயிறு வந்து அது காணாது. அந்த கட்டி தொங்கல்ல வெட்டிக்கிங்க கட்டாமல்? இல்லை அறுத்து வச்சிருக்கீங்களா? என்னதுக்கு? அதுக்கு அந்த கீழே அந்த இதுக்கா? கடுமையாக இழுக்கு மேனே. ஓண்டாப்பா இப்போ விட்டா சரி. தகரி கொண்டு பாருங்க. ஆனால் யாழ்ப்பாணம் என்றாலே இந்த பட்டத்துக்கு ஃபேமஸ் தானே.
பட்டம் ஏறி கொட்டிருந்தீங்கடா. ஓகே பட்டத்தை ஏற்றுங்களா மாறுமா போ மேனேஜர் அப்படியே போய் பார்த்துட்டு ரவுண்ட் அடி என்னன்னு சொன்னா நம்மளோட இந்த மியூசிக் பேண்ட் டீம் ஒன்று இறங்கிட்டி. மியூசிக் பேண்ட் டீம்டா இந்த இடம் எந்த இடம் வேண்டியது எந்த அந்த இதெல்லாம் செட் பண்ணி வயலின் எல்லாம் செட் பண்ணி கொண்டிருக்காங்க வாங்கல. நானும் வயலின் நல்லா போட்டு விடுங்க. குளிக்கிட்டு போவோம். குளிக்கலாம் தான் இறங்கினா வேற கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். யாழ்ப்பாண கோட்டைக்குள்ளே போக போகிறோம். இப்போ அந்த நுழைவு அதெல்லாம் நின்று கொண்டு இருக்கிறோம். அப்போ இந்த பக்கம் பாருங்க இந்த நுழைவு சீட்டு நிலையம் வந்து இந்த இடத்துல தெரிக்குது. அப்போ சீட்டு போய் எடுக்கணும். அப்போ அதுக்கு முதல் வந்து இந்த கோட்டையை வந்து கட்டினது வந்து பார்த்தீங்கன்னா போர்த்துகேயர் காலப்பகுதியில் வந்து கட்டப்பட்டதுன்னு. போர்த்துகே தான் கட்டினவங்க 1618 அந்த காலப்பகுதியில் 1625 அந்த காலப்பகுதியில் கட்டினவங்க. அப்போ அவங்க கட்டினது வந்து நோமலா தான். அதுக்கப்புறம் அதை விரிவுபடுத்தி கட்டினது வந்து டச்சுக்காரர்கள். அவங்க தான் கட்டினா. அதுக்கு பிறகு பிரிட்டிஷ் காலப்பகுதியில் இன்னும் கொஞ்சம் பலப்படுத்தப்பட்டு பிறகு அந்த இது வந்து இந்த போர்த்துகேட்ட இருந்து கைப்பற்றப்பட்டது. போர்த்துகேட்ட இருந்து அது போர்த்துகேயர் கைவசம் தான் இருந்தது. அவங்க வந்த டைம் தான் இது கட்டி இது செஞ்சோம். அதுக்கப்புறம் அவங்க போனதுக்கு அப்புறம் டச்சுக்காரர் தான் இதை வந்து கொஞ்சம் விரிவுபடுத்தி கட்டினவங்க. அதுக்கப்புறம் பிரிட்டிஷ் இது வந்ததுக்கு அப்புறம் இலங்கை அரசாங்கத்தோட சேர்ந்து இது வந்து அப்படியே உட்படுத்தப்பட்டு அப்படி வந்து சரி ஓகே. நாங்கள் அப்போ அந்த டிக்கெட்டை வந்து எடுத்துகிட்டு அந்த பக்கம் போய்ட்டு அப்படியே வீடியோவை தொடர்றோம். கோட்டை இலங்கை நாட்டுக்கு இருந்தால் 500 ரூபா, இங்கே ஃபாரினர்ஸாக இருந்தால் 1700 ஹாஃபாக இருந்தால் அவங்களுக்கு 850 எடுக்காங்க. இந்த உள்ள கோபுரம். இன்னொரு முக்கியமான விஷயம், இலங்கையிலேருந்து நீங்கள் இங்கே வர போகிறீங்கன்னா அதை பார்க்குறதுக்கு கட்டாயம் ஐசி வேணும். ஐசி இல்லாமல் அலோட் பண்ண மாட்டாங்க உள்ள. வாவ் சூப்பர். இது வந்து என்னென்னு சொன்னால் இப்போ வீடியோவில் உங்களுக்கு பார்க்கக்குள்ள வந்து எல்லாமே வந்து ஒரே மாதிரி தான் இருக்கும். வளைச்சி வளைச்சி கட்டடமும் போகிறதுக்கான அந்த குகை மாதிரி அப்படி இப்படி இருக்கும். நீங்கள் நேரடியாக வந்தால் தான் உங்களுக்கு அந்த சரியான ஒரு அந்த அனுபவமும் சரியான இதுவும் கிடைக்கும் உங்களுக்கு. இதை வந்து என்ன இப்போ புதுசாக வந்து இணைக்கி விட்டுருக்காங்களா? உடைஞ்சிட்டா இல்லை புதுசாக கல் பதிக்காங்க ஒருத்தர். இந்த கல் பதிக்காங்க. இந்த புல்லு தான் இருந்தது அந்த அந்த அரிக்கிற மாதிரி புல்லு. அப்போ அதை வந்து அகற்றி விட்டு இந்த பையன் பிளாஸ்டிக் எல்லாம் கிடக்குடாப்பா. எங்கே இருந்து வருது எவ்வளோ பிளாஸ்டிக் போத்தல்கள்? இங்கே வராங்க தண்ணியை குடிச்சிட்டு ஜங்காடு. அதுதான் இங்கே வராங்க எவ்வளோ பிளாஸ்டிக் போத்தல் கிடக்குண்டு. இதெல்லாம் கண்டு கொள்ள மாட்டாங்க ஒருத்தர். எவ்வளோ கிடக்கு. ஓகே நம்ம அப்படியே போவோம். ஏதாவது கதைச்சுவாங்களே? கதைச்சா தானே அப்படியே நம்முடைய பார்வையாளர்களை நம்மளுடைய உறவுகளை அப்படி இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போகலாம். உள்ள வந்து இதுக்குள்ளையா சிதைவுகள் அப்படியான விஷயம். இங்கே வருங்க. இதான் அந்த முகப்பு என்ட்ரன்ஸ். இது கட்டினா 1680 ஆண்டு எழுதப்பட்டி. ஆனால் 1618 1680 1080 வந்து பிரிட்டிஷ் காலப்பகுதி.
சரி அது கல்லில் இருக்கு ஜெனி கல்லில் சரி கல் வெட்டப்பட்டதோ என்னென்னு தெரியல அந்த பக்கம் நம்பர்லாம் இருக்கணும் கல்லில் இந்த மாதிரி 14,417 அந்த கல்லில் பெண்ணதுக்கு நம்பர் வேறான் எந்தெல்லாம் இருக்கு நம்பர் உள்ளே ஆ வெளியெடுக்கலாம் தானே ஓகே எப்படி இருக்கீங்க பார்த்தீங்களா நாங்கள் இந்த உள்ளுக்குலாம் நின்று கொண்டிருக்கோம் ஆனால் வேறு லெவலில் இருக்கு ஏன்னா சூப்பராக இருக்குது அந்த காற்றெல்லாம் வந்து அடிச்சு கொண்டிருக்கு யாழ்ப்பாண கோட்டையை வந்து உள்ள காட்டி வீடியோ எடுக்கல உள்ள வந்து அவ இந்த பனைமரம் உயரத்துக்கு நாங்கள் நீங்கள் பார்த்தீங்களா பனைமரம் உயரத்துக்கு தான் நிற்கிறாங்க கல்லுந்தறி பனைமரம் உயரத்துக்கு நிற்கும் அந்த அளவுக்கு உயரமான கட்டிடம் லைப்ரரி யாழ்ப்பாண லைப்ரரி மட்டும் இருந்து பார்த்தா சரி இது நிறைய விஷயங்கள் யாழ்ப்பாணத்தில் கூடிய இது தெரியுது அதான் புதுசாக காட்டுறாங்க நாங்கள் இப்போ யாழ்ப்பாண கோட்டையை உள்ளே வந்து சுற்றி பார்த்துட்டு இந்த வந்துட்டோம் வெளியில் இப்போ இதில் முக்கியமான விஷயம் என்னென்னு சொன்னால் என்னோட ஜினிஸ் தான் வந்து அதை வந்து பார்வையிட்டு சரியான கண்டுபிடிச்சிக்காரு இப்போ சயின்டிஸ்ட் ஆகிட்டேன் நான் இந்த கண்டுபிடிப்போட இப்போ வந்து சயின்டிஸ்ட் என்ன சயின்டிஸ்ட் டக்குனங்களுக்கு கூட வாயில் வருது அவ்வளோ காத்தடிக்குது முகத்தில் இந்த தானே பாருங்க இந்த கட்டடத்தை அதாவது இந்த கோட்டையை வந்து போர்த்துகேயர் கட்டுனாருன்னு ஆங்கிலேயர் கட்டுனாருன்னு அடுத்தாரு கட்டுனான்னு ஆனா வேலியை நாங்க மூட வேண்டும் நம்ம நாங்கள் போட்டிக்காங்க வேலியை அவங்களுக்கு வாழ்த்துக்கள் யாழ்ப்பாண கோட்டைக்கு குறுக்கால வேலி ஒன்று கட்டி வச்சுக்காங்க நம்ம அதுதான் அந்த கட்டட கலைக்கு நெருங்கியல வேலி போடுறது இல்லை வேற லெவல் சரி ஓகே போ பாருங்க இந்த வந்து வெளியாகி வந்த இந்த நுழைவாயிலேருந்து இந்த அறியுது இந்த இடத்துல அப்படி போயிட்டான் அப்படியே போய் அதால் அப்படியே போகணும் அதான் வந்து என்ட்ரன்ஸ் அப்படியே போனா சரி உள்ள மேலே நாங்கள் சுற்றி பார்த்துட்டு வந்துட்டோம் இப்போ இந்த இடத்துல நிற்கக்குள்ள வந்து இந்த கட்டு வந்து பார்த்தீங்கன்னா சின்ன கட்டு மாதிரி மேலே வாக்குள்ள பெரிய ஒரு உயரமாக இருக்குது அந்த பக்கம் ஃபுல்லாக வந்து கடல் ஓரம் அந்த போட்டெல்லாம் கிடக்கு அதையும் வந்து காட்டுறாங்க கண்டிப்பாக யாழ்ப்பாண கோட்டையை பார்க்குறதுக்காக வேண்டி இந்தா பாருங்க நிறைய மக்கள் கூட்டம் வந்திருக்காங்க இந்த இடத்துல வந்து வாகனங்கள்லாம் பார்க் பண்ணிட்டு உள்ளே போய் கொண்டிருக்காங்க இன்னும் அந்த மாலை நேரமாக ஃபுல்லாக வந்து கொண்டிருக்காங்க யாஃப்னா காலேஜ் பட்டுக்கோட்டையெல்லாம் இருந்து வந்துருக்குது மாணவர்கள் ஓகே நாங்கள் இப்போ என்னென்னு சொன்னால் இப்போ இந்த யாழ்ப்பாண கோட்டையில் இருந்து அந்த கடற்கரை ஓரமாக இருக்கக்கூடிய அந்த வியூ வந்து இப்போ பைக்கில் போய் காட்ட போகிறோம் அதோட அப்படி போயிட்டு அந்த பக்கம் அந்த போட்டில் வந்து நிறைய போட் கிடைக்குது அந்த இடத்துல இருந்து அப்படி வீடியோ நாங்கள் முடிச்சு கொள்கின்றோம் ஓகே இந்த யாழ்ப்பாண கோட்டையிலிருந்து நாங்கள் இந்த வாகனத்தை எடுத்து புறப்பட்டுட்டோம் அப்படியே பார்ப்போம் தற்போதைய காட்சியில் வந்து எப்படி இருக்குண்டு இதால் அப்படியே போகணும்னு சொன்னால் புங்குடிக்கு போகிறேன் இதால் விடுவோம் பாருங்க நிறைய போட் தோணியெல்லாம் வந்து கிடக்குது அந்த பக்கமாக நம்ம காட்டி வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த செம்மஞ்சள் கலரில் வந்து கலர் பண்ணியிருந்தாங்க ஏன்னா இந்த பக்கம் பாருங்க இந்த பக்கம் தான் வந்து பூசுகிறாங்க ஒரே மாதிரி டிசைன் ஃபுல்லாக வளைச்சி எல்லாமே ஒரே டிசைன் ஆனால் என்ன கட்டடம் நல்ல இருக்குது
அதான் யாழ்ப்பாணத்து பக்கம் அந்த பழைய வாகனங்களையும் பார்க்கக்கூடிய மாதிரி ஏன்னா இப்போ மட்டக்களப்பில் குறைவு ஆனால் அந்த எப்படின்னு சொன்னால் அந்த பழைய கார்கள் ஆமக்காரன்னு சொல்லுவோம் அந்த டைமில். கிடக்கு இந்த பக்கமாக அந்த போட்டு எல்லாம் வந்து இதால் அப்படி இதால் இருக்கிறவன்னு ஒன்றா சரி. ஓ சரி பார்த்தீங்களா போட் எல்லாம் சரி பாருங்க இந்த கடற்கரை ஓரமாக எவ்வளவு போட்டுகள் வந்து கிடக்குன்னு பார்த்தீங்களா. பக்கத்துல வந்து ஒரு சேர்ச்சும் வந்துருக்குது. புனித அந்தோணி யாரே எங்களுக்காக வேண்டிக் கொண்டும். இங்கே வந்து நிறைய போட் கிடக்குது. ஆனால் அதிகமான போட்டெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உடைஞ்சு கிடக்குது, பாவிக்க முடியாத மாதிரி. கொஞ்சம் போட் தான் வந்து பாவிக்கக்கூடிய மாதிரி இருக்குது. சரி ஃபுல்லாக வந்து போட் தான். ஓகே சரி ஓகே நாங்கள் இந்த வீடியோவை இதோட முடிச்சு கொள்கின்றோம். இந்த வீடியோ சம்மந்த கருத்துக்களை மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருக்குமே நம்புகிறேன். இப்போ எங்களால் முடிஞ்ச வரையும் சுற்றி காட்டியிருந்தோம். இன்னும் ஒரு வீடியோ சந்திக்கும் வரை உங்களை வந்து விடைபெறும் நான். அதோட வந்து பார்த்தீங்கன்னா யாழ்ப்பாணத்தில் இருந்து புலம்பெயர்ந்த நாட்டில் இருந்து இந்த வீடியோ பார்த்து கொண்டிருக்கீங்கன்னா நீங்கள் எந்த நாட்டில் இருந்து வீடியோ பார்க்கிங்கன்றதையும் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்னும் ஒரு வீடியோ சந்திப்போம். பாய்.